toss is a call for Kovalam going to bat first and இந்த மேட்சுக்காக அம்பையரிங்காக எப்பவுமே வைவிலேயே இருக்கும் தீபன் ஒரு பக்கம். சோ ஜாலியா வந்து பாட்டு போட அவர் டான்ஸ் ஆட ஜாலியா அடுத்து ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா டீம் ஜோன் கோவலம் வர்சஸ் பிலால் நகர் காணத்தூர் ரெட்டிகுப்பம். ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ பாப்போம் கோவலம் காலையில் ஒரு இதே மாதிரி கோவலம் லோக்கல் டீம் ஒரு மேட்ச் ஆடினாங்க, பெரிய ஸ்கோர் போட்டாங்க. அதே மாதிரி இங்கே டீம் வாரியர்ஸ் கோவலமும் ஒரு பெரிய ஸ்கோர் போடுவாங்கன்றத பார்ப்போம். அண்ட் முதல் பால்காக ரெடியாக இருக்காருங்க பவுலரு. முதல் பாலே கேட்சு அப்படின்ற மாதிரி ஒரு குரல், ஆனால் 2 ரன் ஈஸியாக ஓடி எடுத்துறாங்க. ஸோ ஆஃப் த மார்க் ஆயிட்டாரு பேட்ஸ்மேன். வந்த முதல் பால்ல 2 ரன்கள். ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள் மட்டுமே. எஸ், ஒரே ஒரு ரன்னு. இவருக்கு முதல் 2 பால்ல 3 ரன் வந்துருக்குது. நம்ம இங்க பாத்துட்டு மேண்டேட்டரி பவர் பிளே, அது மட்டும் இல்ல லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே இருக்கு. சோ இந்த 2 ஓவர்ல 30 ரன் 40 ரன் அப்படின்னு சொல்லி பக்காவா பட்டு அடிக்கணும். பாக்கி போற ஓவர்ஸ் கொண்டு போகணும் கேம். பாக்கி அட்லீஸ்ட் 3 ஓவர்ஸ் ஒரு 20 ரன் அடிச்சாங்களே ஆவரேஜ் ஸ்கோர் நம்மளோட இந்த டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ் 2025 ஆவரேஜ் ஸ்கோராக 60 ரன் வருது. அந்த 60 ரன் ஈஸியா வந்துடும். ஆனா யாருமே இல்லாத இடத்துல போய் விழுந்துருக்கு பந்து. சிங்கிள் மட்டுமே. சோ மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கிளியரா தெரியுது அந்த இன்டென்ட், ஒரு பெரிய ஷாட்ஸ் ஆடணும்னு. சூப்பர் பாலுங்க, ஸ்லோவர் டெலிவரி. அதான் அதர் சைட் பவுலிங் டீம் இன்டெலிஜென்ட்டா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே டில்லுக்கு துட்டா ஸ்பின்னர்ட்ட கொடுத்திருக்காங்க, ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்ட கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சைனா மேன் வைடுங்க குல்தீப் யாதவ் மாதிரி நல்லா போடுறாரு. சங்கமாம்ஸ் இருக்கீங்களா? வேரியேஷன் பாருங்க அங்க பவுலர் டேது. அதை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நேர்ல வர இருக்கீங்க. ஐயோ, மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எந்த நேரத்தில் நான் சொல்றேன்னு தெரியல. நடந்தா நல்ல பாம்பு கொத்திருச்சு, படுத்தா பச்சை பாம்பு கொத்திருச்சு. 2 வைடு. கேப்ல போய் அண்ட் சிங்கிள். ஸ்டெம்ப் மைக் ஆன்ல தான் இருக்கா? ஓ, பேட் பவுலிங் டீம் எதுவுமே பேசல போல. நான் ஆஃப்ல இருக்குன்னு நினைச்சா, நான் பவுலிங் டீம் எதுவுமே பேசல போல. அண்ட் முதல் ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் வந்து 8க்கு நோ லாஸ் இல்லையா? ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணி விடுங்க ப்ரோ. இன்ஃபேக்ட் மன்னிச்சிருக்கோம். முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 7. நாங்க பவுண்டரி வந்தா என் தலைவன் தீபன் அங்கிருந்து டான்ஸ் ஆடுவாரு. பார்க்கலாம்னு பார்த்தா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? பவுண்டரியோ விக்கெட்டோ வந்துச்சுன்னா பாட்டு போடுவாங்க, தலைவர் டான்ஸ் ஆடுவாரு. ஒரே குஷியா இருக்குன்னு பார்த்தா சரி வரும். எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் ஓவர்ல இப்போதைக்கு 7 ரன்னு. ஸோ டார்கெட் இங்கே யோசிக்கிற டார்கெட் வந்து எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 60க்கு மேலே தான் யோசிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50 ரன் அடிக்கணும். அப்போ தான் அந்த டஃப் கொடுக்க முடியும். 2வது மேட்ச் பார்த்தோம் ஒரே மதாகினியாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 28 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. என்னங்காச்சு? இல்ல அம்பையர் ஏதோ சொல்றாரு. அம்பையர் ஜிகே பேட்டா அவுட் தான், ஆனா ஃபுல் டாஸ் பால மிஸ் பண்ணிட்டாரு. ஆஹா, நம்ம இன்னைக்கு நாள்ல இதை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில இருந்து. வாட் அ மேன், வாட் அ பவர்ன்ற மாதிரி பொட்டுன்னு வச்சாரு ஸ்டெப் மேலேயே. மைக்கு அதுக்கு டங்குன்னு கேக்குது.
ஸோ ஒரு முதல் ஓவர் அப்படியே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவரில் விக்கெட். அதுக்கான காரணம் பிக் ஷாட்டுக்கான தேடல். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா எந்த ரன்னும் இல்லைங்க. டாட் பால். பேட்டிங் டீம்ல இருந்து 12th மேன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருங்க பிரதர். பேட்டிங் டீம்ல இருந்து 12th மேன். ஆஹா, சூப்பர் பாலுங்க. ஸ்லாட்ல இருந்த பால், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அனதர் டாட் பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு டாட் பாலுங்க. சோ பேக் டு பேக் டாட்ஸ். ரெண்டே பால் தான். பேக் டு பேக் டாட் பால்ஸ் வந்துட்டு இருக்கு ரெண்டாவது ஓவர். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சோ பிரஷரை வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு பவுலரு. சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனலி வந்திருக்குங்க முதல் 6. பெரிய ஷாட் டு எண்ட் ஆஃப் தி ஓவரா? ஓவர் முடிச்சா? எஸ், ஓவர் டன் அண்ட் டஸ்டட். 2 ஓவர் முடியல. யா ஸ்கோர் 2 ஓவர் முடிவுல அணி எண்ணிக்கை 14. ஏய் வாங்கோ शर्मा जी के बेटा. சோ இன்னைக்கு சங்குமாம் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இங்க டக் அவுட் இருக்குல்ல, ஒரு பர்த்டே பாய் இருக்காரு. அந்த பர்த்டே பாய் சொன்ன உடனே பசங்களுக்கு ஹாப்பியா இருப்பாங்களோ இல்லையோ, அங்க புள்ளிங்கோ ரொம்ப ஹாப்பியா இருவாங்க. சர்மாஜி கே பேட்டா அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். பாக்குறவங்க எல்லாம் விஷ் பண்ணிருக்கோம். ஐயோ, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சூப்பர் பாலுங்க. ஒரு ஸ்லோ டெலிவரி, பொறுமையா போட்டிருக்காரு. டாட் பால். அடுத்த பண்ண மீண்டும் ஒரு ஸ்லோ பால். இந்த முறை காத்தோட அடிச்சிருக்காருங்க. 6 4 6 தான். எஸ், இன்ஃபேக்ட் காத்தோட போகல பால், காத்துக்கு அகைன்ஸ்டா போயிருக்கா. ஐயா டிஜே ஐயா, நன்றி 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 நன்றி. மீண்டும் ஒரு ஸ்லோ பால், மீண்டும் ஒரு பெரிய ஷாட். கேட்சுக்கு வாய்ப்புங்க. ஆஹா, பேலன்ஸ் விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன்கள் ஓடி விட்டார்கள். நல்ல ரன்னிங். ஒரு 6க்கு அப்புறம் டபுள். நல்ல விஷயம் என்னன்னா 6க்கு அப்புறம் டாட் பால் ஆடல அப்படின்றது தான். இன்னும் போன ஓவரே நிறைய டாட் பால்ஸ் ஆடி இருந்தாங்க. இந்த லாஸ்ட் பால்ல வந்து 6 நல்ல ஸ்கோர், ஒரு பெட்டர் ஸ்கோரா போச்சு ஃபார் பேட்டிங் டீம். மீண்டும் ஒரு பெரிய ஷாட். இது மூக்கு மேல ராஜாங்க, எடுத்தே ஆகணும். ஆஹா, எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பவுலர்ட்ட. அடுத்த பந்து இறங்கி வந்திருக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சூப்பர் பாலுங்க, ஆனா வைடு. ரொம்ப அவுட் சைட் ஆஃப்ல போட்டார் நினைக்கிறேன். டிடிங்னு ஒரு சவுண்டு, ஆனா பேட்டோட கரெக்டான பகுதியில் படல. டைமிங் பத்தல அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே.
ஆஹா, லெக் சைட்ல இன்னொரு வைடு, பெரிய ஓவருங்க. டோல் பிளாசா கோவளம் இந்த ஓவரை கண்டிப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலே வாங்கியிருக்காரு. ஓவரு முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவர் முடிவுல மூணு ஓவர் முடிவுல 27க்கு 1. மூணு ஓவர்ல 27, 2 ஓவர் பாக்கி இருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள். அடுத்த பந்து, ஆஹா, இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஆனா பேட்டில் படவில்லை. ஒரு டாட் பால் மட்டுமே. 3வது ஓவர் கோலம் டீமுக்கு ஒரு நல்ல ஓவராக அமைஞ்சிடு. அந்த ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு இங்க 4வது ஓவர் 5வது ஓவர் ஆடி ஆகணும். சூப்பர் பாலுங்க. ஆனா டாட் பால். கண்டிப்பா இந்த பாலை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்கணுங்க பேட்ஸ்மேனை. வித் தி விண்ட் லெக் சைட் ஸ்கொயர் லெக் ரீஜன்ல தட்டி விட்டுருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பந்து, பேட் ஒரு பக்கம் பாருங்க, பால் ஸ்டெம்ப்ல பாருங்க, ஒரே கூட்டா போயிருச்சு தம்பி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா ஒண்ணுமும் சொல்லணும்னா இப்போ பாரு ஆண்டி அப்படின்னு அடிக்க வந்தது. புடிங்கிருச்சு ஆண்டின்னு பறந்துருச்சு. அடுத்த பால், ஆஹா, பெரிய ஷாட்டான முயற்சி உள்ள அந்த நியூ பேட்டர் ஸ்ட்ரைட்டாவே சிங்கிள் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் மீண்டும் சிங்கிள் மட்டுமே. சங்கமாம்ஸ், வேர் ஆர் யூ? Yes, I am with your girls. சங்கமாம்ஸ், உங்களுக்கே போட்டி போடுறதுக்காக இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வர இன்னைக்கு பிறந்த நாள் வர. அப்படியா? ஹாப்பி பர்த்டே டு ஹிம். ஹாப்பி பர்த்டே. ஓகே, அத சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. நான் ஸ்கோர் மட்டும் முடிச்சிடுறேன். இதுங்க ஸ்கோர் சொல்லி முடிச்சிடுறேன். ஹாப்பி பர்த்டே. கேட்கல சத்தமா. ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண போறாங்க, பாட்டு பாட போறாங்க. ஓகே, ஸ்கோர் பண்ண நான் சொல்லிடுறேன். 31. அவரோட பேர் சொல்லுங்க ஆகாஷ். शर्मा जी के बेटा. शर्मा जी के बेटा. ஆமா, இப்ப அவருக்கு பாட்டு பாட போறாங்க. சேர் கேர்ள்ஸ். ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டே 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 டே.
என்னமா டே சர்மா டே இந்த டே உந்து டே பர்த்டே. நான் இதுதான் போட போறேன்னு நினைச்சையா. எங்காலே கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம ஆள் பேர் என்ன பேரு? நம்ம டான்சர் தீபன் மிஸ்டர் நாகராஜ் இங்க வந்திருக்கிறாரு. அவர் தூங்கும் போதாச்சு கண்ணாடி கழட்டுறீங்களா நாகராஜ்? கழட்டுறது கிடையாது. சாரி தீபன் ப்ரோ. தூங்கும் போது நாகராஜ் கண்ணாடி கழட்டுறது இல்லையா கூலிங் கிளாஸ்? 2 ரன். ஆஹா லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. ஆனா சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க இங்க பவுலர்ஸ். அந்த 3வது ஓவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு 4 ஓவர், 4வது இன்ஃபேக்ட் 5வது ஓவர் சூப்பரா போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. முக்கு மேல ராஜா. டைவ் போட முடியாதுங்க, கஷ்டமான விஷயம். ஓடிட்டாங்க. ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்த பால். ஐயோ அடிச்சிருந்தா அவுட். இப்பயே அடிச்சிருந்தா அவுட். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இருங்கோ பாய் அப்படின்ற மாதிரி. என்னங்க காமெடி ஆஃப் எரர்ஸா நடக்குது. ஆஹா டாட் பால் மட்டுமே. ஸோ இப்போதைக்கு 2 பேட்டர்ஸும் நடுவில் சில வார்த்தைகள் பேசுவாங்களா? இல்லை, அதெல்லாம் மண்ணை மட்டும் தட்டி விட்டாரு. ரெடி ஆயிட்டாரு பேட்டரு. another single last over. இன்னிங்ஸோட கடைசி ஓவர்ல இருக்கும். ரன் அவுட். 2 ரன் விட்டாங்க. 3வது ரன் ஆசையில. ஆசை யாரை விட்டுச்சு சார்? யாரையுமே விடல அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். அதனால 3வது ரன் இன்னும் 1 ரன் வந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்ற ஒரு தேடல். ஆனா ரன் அவுட் முறையில் விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ஐயா ஸ்கோர் ஐயா.
ஹலோ ஐயா டிஜே ஐயா. இப்ப யாரு நீங்க தாய் கிழவின்றீங்க? ஆடுறவங்களையா? பாத்துக்கோங்க, டிஜே உங்களை தான் சொல்றாங்க. முப்பத்தி 39 அடித்தால் வெற்றி ஃபார் பேட்டிங் டீம். ஐயா அப்படியே வந்து உட்காந்துக்கோங்க ஐயா. யாரும் வராங்களா? சோ 39 அடிச்சா வெற்றி. அடிப்பாங்களா மாட்டாங்களா பாப்போம். முதல் ஓவர் ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே. நல்ல ஷாட், ஆனா ஸ்ட்ரைட் டு தி பவுலர். எந்த ரன்னும் இல்லை. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா பாக்குறதுக்கு மேட்ச் சூப்பரா இருக்கும். ஏன்னா 29 பால்ல 39 லோ ஸ்கோர் மேட்ச். சூப்பர் பவுலிங்க. ஆனாலும் ஒரு சிங்கிளை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஓடிட்டாங்க. நல்ல ஷாட். சோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் டீம் ஜோன் கோவளம் வர்சஸ் பிலால் நகர் காணத்தூர் ரெட்டிக்குப்பம். சோ ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அடுத்த பதிலான ஷாட். ஃபீல்டரை கிளியர் பண்ணிட்டாரு. பவுண்டரி வருமா? பவுண்டரி பவுண்டரி. எஸ், பவுண்டரி தான். பால் தொட்டிருக்கு ரோப்ப. சரியான ஷாட். பிலால் நகர் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் டீம் ஜோன் கேப்டன் கவனித்தீரா? ஆஹா, பிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. இன்ஃபேக்ட் டிரைவ்லயே ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் நான் இப்ப வரேன். சிங்கிள் மட்டுமே. லெட்ஸ் டீம் கவனிச்சிங்களா? கவனித்தீரா? நீ எதையாவது கவனித்தார் அப்படின்ற மாதிரி அந்த தாய்க்கிழவியை மட்டும் 2 வாட்டி நிறுத்தி நிறுத்தி வேணும்னே போட்டிருக்காரு இந்த முறை. சோ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போட இருக்கிறாங்க. டீம் ஜோன் கோவளம் வர்சஸ் பிலால் நகர் காணத்தூர் ரெட்டிக்குப்பம். சோ ரூல்ஸ் தெரியுது, உங்களுக்கு தெரியுது. ஹெட்ஸ் டெயில்ஸ் யார் டாஸ் கேட்க போறோம்? டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்டுங்களா? டாஸ் வந்து டீம் ஜோன் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் a call. ஹெட்ஸ் இட் இஸ் டாஸ் win by டீம் ஜோன் கோவளம். சோ அவர்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. வாழ்த்துக்கள் டீம் ஜோன். ஃபீல்டர்ஸ் ரெடி. So thank you. Score முதல் ஓவர் முடிவுல 10, இன்னும் 29 ரன் அடிக்கணும்.
4 ஓவர் பாக்கி இருக்குது. பவர் பிளே ஓவரில் 10 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான். So match number 4 for the day and match number 121 overall. The toss update. இதுதான் Team Zone from Kovalam on the toss. Select to bat first. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சர்க்கிள்லே தான் விழுந்திருக்கு பால். சிங்கிள், ஒரே ஒரு ரன்னு. ஸோ இந்த மாதிரி பாலை பேட்ஸ்மேன் வந்து மோஸ்டா ஃப்ரண்ட் ஆஃப்ல அடிக்க பார்க்குறாங்க. அதோட பெட்டர் ஆப்ஷன் நல்லா திரும்பி வெயிட் பண்ணி பவரை கொடுத்து பேக் ஆஃப் தி விக்கெட்ல அடிச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு ஃபைன் லெக் ரீஜன்ல வெயிட் பண்ணி அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆஹா, அடிச்சு விட்டுருக்காருங்க ஃபுல் லென்த் பால். 6 கிளியர் பண்ணிட்டாரு பவுண்டரி ரோப்ஸை. Wide delivery. ஷாட் இந்த முறை கிளியர் பண்ணிட்டாரா? வாங்குறங்க பண்ணிருக்காரு. ரெண்டாவது 6 ஓவர்ல 6 கொடுக்கும் போதே தீபன் ஒரு வைப்லயே கொடுக்குறாருப்பா. So 6 க்கு அப்புறம் நல்ல கம்பேக். ஒரு டாட் பால். அடுத்த பால் லெக் சைடுல வீரியோட பார்த்தாரு, பட் ஒரு வைடு. ஷாட்டுங்க கடைசி இருக்காரு. இன்னொரு 6. ஆமா, எப்பா டீல் பண்றாங்க 6ஸ்லயே. முப்பத்தி 8 ரன் அடித்தால் வெற்றி. எட்டரை அடித்தால் வெற்றி. நல்ல ஷாட். ஸ்கொயர் லெக் ரீஜன்ல பவுண்டரி போகுமான்னு வெயிட் பண்ணா, இல்ல போகல. சிங்கிள் மட்டுமே. இன்னும் 7 to win. 32க்கு ஸ்கோர் மூவ் ஆன் ஆகுது. அடுத்த பால் என்னாச்சு? நோ பாலா? அம்பேர் ஜி கே பேட்டா நோ பாலே தான். வைக்கம் நோ பால். ஃபீல்டர்ஸா? எஸ், ஃபீல்டர்ஸ்க்காகவே தான் நோ பால். ஃப்ரீ டெலிவரி. முக்கு மேல ராஜா. புடிச்சாலும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அதை பிடிக்கணும்னா பவுண்டரி லைனே தாண்டி தாங்க பிடிக்கணும். அதுக்கு காரணம் பால் ரோப்ப தாண்டிடுச்சு. யாரு?